வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. குரு பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அதனால என்ன பலன் நடக்க போகுது நம்ம பார்க்க போறோம். இந்த மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கு, அதனால என்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான சுபகிரகங்கள் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாவே எல்லாமே நமக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். எப்பயுமே 9 நவகிரகங்கள்ல ஒரு முக்கியமான கிரகங்கிறது ஒரு குரு பகவான். இந்த குரு பார்த்தால் கோடி நன்மைகள். அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறது, திருமணம், சொந்த தொழில், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குரு பார்வைப்பட்டா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுக்கும்போதே நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வியாழன் யோகம் வந்திருக்கா, குரு பலன் யோகம் வந்திருக்கா, குரு பா குரு பார்வை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இந்த மேச ராசியில வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சிங்கிறது வருங்க. இப்ப இந்த 2024 வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியில இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு மாற போறாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் வந்து பாத்தீங்கன்னா மேச ராசி ஜென்ம குருவா இருந்ததுங்க. அப்படி ஜென்ம குருவா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க அந்த ஒரு வருட காலம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையா தான் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு முடிவெடுக்க முடியாம குழப்பங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையாகவும், தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு முடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்கேயாவது பிச்சுட்டு ஓடிடலாமா, வனவாசம் போகலாமா அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு ஜென்ம குருவா தான் இருந்ததுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல உங்க ராசியில் இருக்கிற குரு, மேச ராசியில் இருக்கிற குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல போக போகுதுங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பம், கல்வி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். உங்களுடைய குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கையா தான் மாறப்போகுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்க போகுது. தொழிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஒரு குடும்பத்துல நிம்மதி இருந்தாதான் உங்களால அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த குரு பயிற்சி வரனால மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஒரு அற்புத பலன்கள் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அற்புத பலன்கள், உங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமைகள், சுப நிகழ்ச்சிகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேருவதற்கான ஒரு அற்புத பலன்கள்ன்றது கண்டிப்பா கொடுக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு முடிவு இல்லாம குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஆளுங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாமைகள் வந்து குடும்பம் பிரிஞ்சு தனித்தனியா இருந்திருப்பாங்க. ஒருத்தர் வெளியூர், வெளிநாடு, குடும்பத்துல கணவன் தனியா, மனைவி தனியா, அப்பா அம்மா தனியா, இப்படி இருந்திருப்பாங்க. எப்பவுமே நம்ம குடும்பம் ஒண்ணு சேராதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். விலகி போன சொந்தங்களும் சரி, விலகி போன உறவினர்களும் சரி, எல்லாமே சேரக்கூடிய ஒரு வருடம் இந்த குரு பயிற்சி. ஒரு வருடம். அது மட்டும் இல்லாம கல்வியில மாணவர்கள் வந்து சிறந்த விளங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த போன வருஷத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா கல்வியில வந்து பாத்தீங்கன்னா மந்த நிலை. ஸ்கூலுக்கு போக முடியாம, காலேஜுக்கு போக முடியாம, சில பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா மேச ரசிக்காரங்க பாதியில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாயிருக்கும். இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அது எல்லாமே மாறி கல்வியில மாணவ மாணவிகள் தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களா தான் கண்டிப்பா உருவாக போறாங்க. அது இல்லாம வாக்குல இந்த ஒரு சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்து காரம்பி இவர்கிட்ட போனா இது சொன்னா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மேல உருவாகும். அது இல்லாம உங்க ராசிக்கு மேச ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரு பார்வை உங்க ராசிக்கு 6, 8, 10க்கு வர்றதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது.
அது இல்லாம 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பார்வை இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல இடம் மாற்றங்கள் வரலாம், வெளியூர் பயணங்கள், இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கு. இந்த ஒரு வருடம் உங்க பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பா தான் கண்டிப்பா இருக்க போகுது. 8ஆம் இடத்துல உடல் ஆரோக்கியத்துல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஜென்ம ஊர இருக்கும்போது உங்களுக்கு உடல்ல கொஞ்சம் இடையூறுகள் கொடுத்துருக்குங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கும். இந்த ரத்த சம்பந்தப்பட்டது, முழங்கால் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்த பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை கட்டாயம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இத்தனை நாள் வந்து பார்த்தா 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு வரும்போது இதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அது கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஒரு தாமதமானாலும் கண்டிப்பா தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்டாயம் உருவாகும். இந்த குரு பயிற்சி நீங்க நினைச்ச காரியத்தையும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கும், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் அடையிறதுக்கும், கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் விலகி ஒரு புது வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த 2024க்கான குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருடம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கள் கண்டிப்பா இருக்கும். இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கை, ஒரு புது மனிதனாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கிறதுனால தொழிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள், இது எல்லாமே கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க கடன் கொடுத்திருந்தாலும் அது திரும்பி உங்களுக்கு கிடைச்சிருக்காது, கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில் எல்லாம் உருவாயிருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும். ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் எல்லாமே அது கொஞ்சம் விலகி போகும். வீடு கட்ட வேண்டிய யோகம், இடம் வாங்க வேண்டிய யோகம், வாகனங்கள் அமைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா இருக்க போதும். இந்த 2024 மே மாதத்துல இருந்து 2025 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் இருக்கிறதுனால அது நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க போங்க. நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கி பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இந்த குரு பயிற்சிங்கிறது இருக்க போது. அதனால நீங்க இது கண்டிப்பா ஒரு 100க்கு 99% வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. இது நீங்க முழுமையான பயிற்சி, முழுமையா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் வந்து குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் பொது பலன் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் தன்னுடைய சுய ஜாதகத்தில் நம்மளுடைய ஜாதகத்துல எந்த ராசியில் இருந்து நம்மளுடைய ராசியிலிருந்து குரு கோச்சாரப்படி எங்க இருக்கு, அதுல உங்களுடைய நீங்க பிறக்கும் போது உங்களுடைய ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்கு அதுவும் ஓரளவுக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. அதே மாதிரி நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது தருங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.